ஹாய் நண்பர்களே, நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதுபோல பார்த்தீங்கன்னா விநாயகர், முருகர். நம்ம உள்ளே போகிறோம். நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளற எப்படி கட்டியிருக்காரு பாருங்களா. ராஜராஜ சோழன் வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் இருட்டில் போயிடுச்சுன்னா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இருட்டில் பார்த்தாலே கொஞ்சம் சூப்பராக இருக்குது. இப்போ பகலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் தெரியுமா. அது பக்கத்தில் என்னென்ன கடைங்கள்லாம் இருக்குது. ஆனால் செப்பல் உள்ளே போட்டு விடலை எங்களை. கோபுரம் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பகலில் பார்த்தோன்னா மெர்சிலாகிட்டு இருப்போம் உங்களுக்கு. நான் நந்தி என்ட்ரன்ஸில் போகும்போது நந்தி இருந்துச்சு. நந்தியை வணங்கிட்டு தான் போகணும். ஏன்னா சிவனுக்கு நந்தி பெருவான் தான் பிடிச்சவர். ஹாய் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில். முதலாம் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை கோவில். இந்திய பேரரசு தஞ்சை பெரிய கோவிலை கட்ட உத்தரவிட்டனர். அருண்மொழிவர்மாவின் அல்லது அருண்மொழிவர்மாவின் என்கிற பேரரசின் சகோதரி வர்ம முதலாம் ராஜராஜ சோழன் பேரரசின் புகழ்பெற்ற மன்னர்களால் ஒருவரால் சோழ மரபினரின் பொற்காலம் என்று போற்றத்தை வகையில் ஆட்சி செய்த மன்னனின் ஆட்சி காலம் பொற்கால ஊர் 985 முதல் பொற்கால ஊர் 1014 வரையாகும். இவர் மகன் முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் சோழ நாடு கடல் கடந்து பரவிய பெருமைக்குரிய அடிக்கோலியதும் இம்மன்னரே ராஜராஜ சோழனின் 30 ஆண்டு ஆட்சி காலம். சோழ பேரரசின் வரலாற்று மிக முக்கிய விளங்கியது ஆட்சி முறை, இராணுவம், நுண்கலை, கட்டிடக்கலை, சமயம், இலக்கியம் ஆகிய பல்வேறு துறைகளில் புதிய எழுச்சி கண்ட சோழ பேரரசின் கொள்கை இவருடைய ஆட்சி காலம் உருப்பெற்றவை. எவ்வளோ அழகாக இருக்கு. இருட்டில் போயிட்டாங்க தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அந்த லைட்லாம் செட் பண்ணி பயங்கரமாக வச்சுருந்தாங்க. ஆனால் உள்ளே போகிறோம். வணங்கிட்டு இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம். பார்த்தோன்னே பவர்ஃபுல்லாக இருந்தது. அம்பாலை வணங்கிட்டு, அம்பாளுக்கு யாருக்கும் பைரவர் இருப்பார், பைரவரையும் வணங்கிட்டு ஒரு சிவன் எப்படி கட்டியிருக்காங்க கட்டட சிற்ப. ஆயிரம் வருஷம் பழமையான தஞ்சை பெரிய கோவில்.
சப்பரத்து மேலே ஒரு இந்த ஊதுபத்தி குத்துறதுக்கு ஒரு இது வச்சு இவர் பொற்கால ஊர் 1957 முதல் பொற்கால ஊர் 1973 வரை சோழ நாட்டை ஆண்ட சுந்தர சோழனுடைய இரண்டாவது மகன் ஆவர். சுந்தர சோழனுக்கு சேர நாட்டை வனவன் மாதவிக்கும் ஐப்பசி திங்கள் சதை நன்னாளில் பிறந்தார். இவர் இயற்கை பெயர் அருண்மொழிவர்மன். ராசகோரி அருண்மொழிவர்மன் என்ற பெயராலே தன் ஆட்சியை தொடக்க காலத்தில் மன்னர் அழைக்கப்பட்டனர். இவர் ஆட்சியின் 3ஆம் ஆண்டு முதல் ராஜராஜ சோழன் எனப்பட்டார். 978 தந்தை இருந்ததுக்கு இவர் உடனடியாக பதவியை வரவில்லை. 5 வருட கால உத்தம சோழனின் ஆட்சி காலம் பின்னரே இவர் சொத்திரியை முறைப்படி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ராஜராஜ சோழன் தன்னை அரசர்களுக்கு எல்லா அரசனும் சத்திரிய சிகாமணி என்று புனைப்பெயர் கொண்டு வந்தார். விசலைய சோழனின் நிறுவனிய சோழ அரசர் இவர் காலத்தில் இவர் மகன் ராஜேந்திர சோழன் காலத்திலும் மிக உயர்நிலை எய்தியது. ராஜராஜனின் காலம் பிற்கால சோழ வரலாற்றில் மட்டுமின்றி தென்னிந்திய வரலாற்றிலே ஒரு பொற்காலமாகும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்துலேயே அந்த காலத்தில் இருக்கிறவங்களும் பயங்கரமான பிரில்லியன்ட். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் காட்சிகள். பகலில் இருந்தால் இதோட சூப்பராக இருந்திருக்கும். பாருங்க கோபுரம், 1000 வருஷ பழமையான கோபுரம். ராஜராஜ சோழனின் கட்டிடம் கலைகள் சிறந்தவர்கள். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். தஞ்சை பெரிய கோவில் செட்டு லைட்லாம் போட்டு எப்படி காட்டிக்கிறாங்க பாருங்க. இப்போ தான் சூப்பராக இருக்குது பாருங்களேன் அந்த படத்தை. தஞ்சை பெரிய கோவிலை பார்த்து மகிழ்ச்சியாக கொள்ளுங்கள். என்னை பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறையா இது மாதிரி வீடியோ பிடிச்சி போடுவேன். நீங்கள் பார்த்து அதை சந்தோஷமாக மகிழ்வீங்க. பாருங்கள் எப்படி அந்த காலத்தோட சிற்பம்.